2024ல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தாங்க இந்த கரைவன் தி ஹண்டர். இந்த படம் இப்போ ஓடிடில தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, இந்த படம் எப்படி இருக்கு? ஃபேமிலியோட பார்க்கலாமா, பார்க்க முடியாதாங்கிறத டீட்டெயில்ஸை நான் சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படம் ஒரு மார்வல் காமிக்ஸ் அடிப்படையா அதே பேர்ல தான் இவங்க இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. சோனியின் ஸ்பைடர்மேன் யூனிவர்சல்ல இதுதான் கடைசி படம். ஏசி சாந்தோருங்கிறது தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆரோன் டெய்லர் ஜான்சன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமன் மேனா நீங்க பாக்குறப்ப இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும். படம் ஸ்லோவா தான் போகும். கண்டிப்பா பொறுமைங்கிறது உங்களுக்கு வேணும். எனக்கு பொறுமை இருக்குப்பா அப்படிங்கிறவங்க இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரிங்க. நம்மளோட கதாநாயகனுக்கு விலங்குகள்கிட்ட இருக்கிற பவர் எல்லாமே அவருக்கு இருக்குங்க. அப்படி இருக்கிற அந்த பவரை வச்சு காட்டுல இருக்க மிருகங்களை வேட்டையாடுற மனிதர்களை இவரு வேட்டையாடுறாருங்க. அவரு வேட்டையாடுறதுக்கு யாரு காரணம், எதனால இவருக்கு இந்த சூப்பர் பவர் வந்துச்சுங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா தான் டப் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ்னா நல்லா இருக்குங்க. ஹீரோவா நடிச்ச நம்ம கதாநாயகன் சூப்பரா நடிச்சிருக்காரு இந்த கேரக்டரை ஏத்து. படத்தோட கிராஃபிக்ஸா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே தான் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வர அந்த ஃபைட் சீனை சூப்பரா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டீங்களா? தாராளமா ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்னா கிடையாது. ஆனா கொலைகள் கொஞ்சம் கொடூரமா நடக்கும். அதனால சின்ன குழந்தைங்க பார்க்க வேணாம். கண்டென்ட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் பிளட் காட்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குங்க. படத்துல சஸ்பென்ஸான சீன்ஸ்லாம் இருக்கு. இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் கிளைமேக்ஸ்ல. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பாருங்க. எனக்கு பொறுமைனா இருக்குப்பா, மார்வல் படம்னா எனக்கு பிடிக்கும்பா அப்படிங்கிறவங்க இந்த படத்தை நீங்க ஒன் டைமா வாட்ச் பண்ணலாங்க.